ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் பண்ணது, நான் பண்ணல, எங்கள் பாப்பா தான் பண்ணாங்க. அது நல்லா சாஃப்டாக மெத்துன்னு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ எடுத்திருக்க கப் அளவு நீங்கள் எந்த கப்பில் அளவு வேணாலும் வச்சுக்கலாம். இதில் 2 கப் மாவு எடுத்தோம்னா மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 கப் எடுத்தால் போதும். 2க்கு 1ங்கிற ரேஷியோவில் போடலாம். இப்போ நான் 2 கப் மாவு சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு 1 கப் சுகர் சேர்த்திக்கிட்டேன். மிக்சியில் சேர்த்தி இது கூட 1 கப் நல்லா புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்காது. அடுத்து கோல்டு வினர் எண்ணெய் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் 1 லிட்டர் நான் கோல்டு வினர் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா சுகர் கரைஞ்சி நைஸ் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் கரைச்சிக்கிட்டு இது கூடவே ப்ளஸ்க்கு நான் இது பண்ணி வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். நல்லா மாவும் அந்த கோட்டிங்கும் நம்ம இது பண்ணி வச்சுருக்கதும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது கூடவே பேக்கிங் சோடா கூடவே பேக்கிங் பவுடர் எல்லாமே கொஞ்சம் பிஞ்சளவு சேர்த்திக்கிட்டால் போதும். சேர்த்திக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இந்த குக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி, ஏன்னா சைட்லலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த ஆயில் அப்ளை பண்ணால் தான். ஆயில் அப்ளை பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை பேட்டரை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நாங்கள் பிகினர் தான். நான் இதோட 2-3 டைம் தான் பண்ணியிருக்கேன். முட்டை வச்சு ஒரு டைம், முட்டை இல்லாமல் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். சரி, பாப்பா கேட்டாங்கங்கிறதுக்காக இன்றைக்கி அவங்கள பண்ண வச்சாச்சு. அடுத்து இது மாதிரி நல்லா தட்டி விடணும். ஏன்னா பபுள்ஸ் இருந்தால் சீக்கிரம் அதிகமாக இதாகாது. அதனால நல்லா தட்டி விட்டுட்டு இது நல்லா அடிகனமான குக்கர் இதில் ஸ்டாண்டு மட்டும் அடியில் வச்சுட்டு குக்கருக்குள்ளே அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தேன். மீடியம் ஹீட்டில் 45 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்புறம் ஒரு குச்சி விட்டு பார்த்துக்கோங்க வெந்திருக்கா வேகலைன்னு. நடுவில் தான் விட்டு பார்க்கணும். நடுவில் விட்டு பார்க்குறப்ப வெந்திருக்கிறது நல்லாவே தெரியும். நிறைய பார்த்துருக்கீங்க ஓட்டே இருக்கிறதெல்லாம் நான் விட்டு பார்த்தது. அப்புறமேட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டிங்கன்னா அது நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தட்டில் கொட்டி கவுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிரும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி நாங்கள் செஞ்ச ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.